வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கை தண்டு சூப்பு. முருங்கை தண்டு, இந்த முருங்கை காம்பு இதில் சூப்பு பண்ண போகிறோம். சாதாரணமாக பண்ண போகிறது தானே சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. கண்டிப்பாக இந்த சூப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முருங்கை தண்டு தானே, இதில் சூப்பா, இதில் என்ன இருக்க போகுது அப்படின்னு நினச்சிடாதீங்க. கீரையை விட எல்லா கீரைகளிலுமே அது தண்டுகளில் தான் சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது. இது சாப்பிட்றதுனால மூட்டு வலி, இடுப்பு வலி, கை கால் வலியிலேருந்து உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது, அசதியாக இருக்குது அப்படின்னாலுமே இந்த சூப் குடிச்சிங்கன்னா உடம்பு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். வீடியோ முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சத்து இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். இதோட ரேட் வந்து ஃபாரினில் என்ன ரேட்டுக்கு வந்து விற்கிறாங்க இந்த பவுடர்லாம் அப்படிங்கிறது வந்து தெரியும். இன்னும் சொல்லப்போனால் கேப்சூல் மாதிரிலாம் வந்து எடுத்துக்கிறாங்க. நமக்கு வந்து முருங்கைக்கீரைக்கு வந்து பஞ்சமே இல்லை. நம்ம நாட்டில் தான் அதிகப்படியான முருங்கைக்கீரை வந்து பயிர் பண்ணுறது, விளையிறது எல்லாமே இங்கே தான் அதிகமாக இருக்குது. சூப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி காம்பு, இந்த மாதிரி இளந்தண்டுகள் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், உடையுது பார்த்தீங்களா, ரொம்ப பிஞ்சாக இருக்கும். உடைச்சா அப்படியே வந்து டக்குன்னு வந்து உடையும். அந்த மாதிரி ரொம்ப பிஞ்சாக இருக்கும். இந்த மாதிரி தண்டுகள் நுனியில் இருக்கும், அந்த மாதிரி தண்டுகள், இந்த மாதிரி எலசாக இருக்கக்கூடிய காம்புகள் வந்து எல்லாத்தையுமே அந்த காம்பு அந்த கோம்போடு எல்லாம் சேர்த்து வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் தான் சூப் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் அலசின இந்த முருங்கைக்கீரை எல்லாம் தண்டு பகுதி இது எல்லாம் வச்சுட்டேன். இதுக்கு வந்து ஒரு 4 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். இது பாயில் ஆகட்டும். மல்லி ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். சோம்பு, ஜீரகம், ஒரு ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் நான் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாம் இந்த சூப்பில் சேர்த்து போட்டுருவோம், வேகட்டும். ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி. இதோட ஒரு பெரிய தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது வந்து குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு நிறைய சேர்க்கக்கூடாது, அது டேஸ்ட்டை மாற்றிடும். ஒரு ஃப்ளேவருக்காகவும் லைட்டாக திக்னஸ்க்காகவும் தான் பருப்பு சேர்க்குறோம். ரெண்டாவது பாசிப்பருப்பு வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, நல்லது இல்லைங்களா, டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இது சேர்த்துருக்கேன். இப்போ இதை அடுப்பில் வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. ஸ்லோ குக்கில் வேக வைங்க. ரொம்ப ஹையில் வச்சோன்னா தண்ணி சீக்கிரம் வற்றிடும், அதில் இருக்கிற சாறுலாம் இறங்காது. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். வேக வச்ச முருங்கைக்கீரை தண்டுலேருந்து சூப்பை வடிகட்டியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாசிப்பருப்பு வேக வச்சோம் இல்லைங்களா, இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதையுமே அதில் சேர்த்து வந்து வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு கரண்டியால் நல்லா மேஷ் பண்ணி வடிகட்டி வந்து எடுத்துக்குவோம். ஃபுல்லாக அதோட சாறு எல்லாம் இறங்கிடுச்சு. நல்லா வடிகட்டி வந்து எடுத்துட்டேன். பேனில் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் வேண்டான்னா நல்லெண்ணெய் இல்லை தேங்காய்னா உங்களுக்கு எது விருப்பமாக வீட்டில் எது வச்சுருக்கீங்களோ அந்த ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான். 2 கிராம்பு, ஒரு பட்டை சேர்த்துருக்கேன். இப்போ சூப்பு அதில் சேர்த்துருவோம். நம்ம எந்த சூப்பு பண்ணாலுமே அதில் வந்து நம்ம பட்டர் சேர்த்தோன்னா சூப்பராக இருக்கும். பட்டர் வேண்டாங்கிறவங்க ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது கொதிக்க வேணால் ஒரு கொதிநிலை, அந்த பபுள்ஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜ் வந்தால் போதும். இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து, மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரையில் நமக்கு அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது. இரும்பு சத்து, விட்டமின்ஸ், மினரல்ஸ், கால்சியம், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாள் கம்பல்சரி முருங்கைக்கீரை கண்டிப்பாக எடுத்துக்கணும். இந்த முருங்கைக்கீரையில் பொடி எப்படி பண்ணலாம், முருங்கைக்கீரை கூட்டு, முருங்கைக்கீரை வச்சு கருவாடை வச்சு எப்படி குழம்பு வைக்கலாம், அதே மாதிரி முருங்கைப்பூவில் பாயாசம் எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் நான் போட்டிருக்கேன். என் சேனலில் போய் பாருங்கள். முருங்கைக்கீரையில் இருக்கிற எல்லா விதமான சத்துக்களுமே அந்த தண்டுலேயும் வந்து இருக்குது. மோஸ்ட்லி நம்ம தூக்கி போடுற பொருள் தான், ஆனால் அதில் அவ்வளோ சத்துக்கள் வந்து இருக்குது. கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா
லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.